இளவரசர் எப்படி அங்கே யாரும் செக்யூரிட்டியே இல்லை, இது தளபதி போட்ட பிளான் தானே கண்டுபிடிச்சாரோ, அதே மாதிரி அந்த லூசு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் இளவரசிக்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருக்கா, அன்னைக்கு நான் வந்தப்போ அங்கே எந்த செக்யூரிட்டிஸுமே இல்லை அப்படின்னு. அதை கேட்டோன்னே தான் இளவரசிக்கு தோணுது, அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் வச்சு அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க, இது தளபதி அவங்கள பகடக்கையாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. நான் போய் அதை கண்டிப்பாக தளபதிக்கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த டைமில் தளபதி அவங்க அண்ணா அப்பா எல்லாம் இறந்துட்டாங்க இல்லையா, ஸோ அவங்க இதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் நம்ம கேட்கறது சரி வராதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்காமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தளபதியோட அத்தையை பார்க்க போகிறாங்க. அவங்க தான் இளவரசியோட பன்னி உருவத்தை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கல்ல, இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அங்கே இருக்க வைத்தியரம்மா சொல்கிறாங்க, நீங்கள் அப்பப்போ இவங்கக்கிட்ட பேசுங்க, அப்படியாவது அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஷியஸ் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இளவரசி அவங்க சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இளவரசி கேட்காம இருந்தாலும் அந்த லூசு பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த செகண்ட் ஹீரோ கூட போயிட்டு கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு அவங்ககிட்ட இருந்து உண்மையெல்லாம் வாங்கிடுறா. அதுக்கப்புறம் தளபதி கிட்ட கேட்குறா, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், ஒரு அப்பாவி பொண்ணு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்களே அப்படி இப்படின்னு. நான் போய் உங்களை லவ் பண்ணேன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆளான்னு சொல்லிக்கிட்டுறா. அதுக்கப்புறமா போயிட்டு தளபதி நானே இளவரசிக்கிட்ட பேசிக்கிறேன்னு போகிறாங்க. அப்போ இளவரசி கேட்குற கொஷின்கெல்லாம் ஆமான்னு பதில் சொல்லிடுறாங்க. ஆமாம், நான் உன்னை யூஸ் தான் பண்ணிக்கிட்டேன், ஆனால் எல்லாமே இந்த பிரச்சனை முடிகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணால் பனிஷ்மெண்ட் கொடுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் அந்த லூசு பொண்ணு இன்னுமா நீ இந்த மனுஷன் பேசுறதை கேட்டுட்டு இங்கே இருக்க, வா போகலாம் அப்படின்னா அவளை இழுத்துட்டு போயிடுறா. அதுக்கப்புறமா இளவரசி இந்த லூசு பொண்ணு 3 பேரும் சேர்ந்து போயிட்டு உட்காந்து நல்லா குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அந்த லூசு பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த கடையிலே வாந்தி எடுத்துடுறா. இளவரசி இப்போ தனியாக தூங்கணும் முடிவு எடுத்துட்டாங்கல்ல, ஆனால் அவங்களுக்கு கெட்ட கனவு வரும். ஸோ என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் முதல்ல இருந்த மாதிரி அவங்க தூங்காமல் இருக்கணுன்றதுக்காக மேலேருந்து ஒரு கயிறு கட்டி அதில் தொங்கிட்டு இருப்பாங்க. அதை தளபதி பார்த்தோன்னே பூச்சி சூசைதான் ட்ரை பண்ணுறா போல், நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டதுனால பயந்து காப்பாற்றுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது, நான் ஒன்றும் சூசைட்லாம் ட்ரை பண்ணல, எனக்கு தூக்கம் வராமல் இருக்காதான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு. அது தெரிஞ்சோடனே நீ அடங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு அவர் ரூமுக்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசி எப்படியோ சமாதானம் ஆயிடுறாங்க. இந்த ஒரே ஒரு டைம் என்ன நம்பு அப்படி இப்படின்னு கெஞ்சி அவரும் சான்ஸ் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு தளபதியோட அவங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்றாங்க, தளபதியும் அவங்க அத்தை கூப்பிட்றாங்கன்னு. அப்புறமா போயிட்டு அவங்கக்கிட்ட அவங்க அண்ணாவோட குழையை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசும்போது இளவரசியும் போயிட்டு ஒட்டு கேட்டுடுறாங்க. அப்போதான் இளவரசிக்கு தெரியுது, மேபி தளபதியோட அண்ணா கொலையில் அவங்க அப்பாவும் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு. அப்படி இருந்தால் நீ நாளைக்கு எப்படி அவ கூட சேர்ந்து வாழ்வெல்லாம் அவங்க அத்தை கேட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இளவரசி இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி கிட்டே தப்பிச்சு போனான் இல்லையா அந்த கொலகாரன், இளவரசியை கடத்திட்டு கடைசியில் விட்டுட்டு போனான் இல்லையா, ஸோ அவன் அவனுடைய பாஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். நீ கொஞ்சம் மிஸ்ஸாக இருந்தால் நம்ம எல்லாருமே மாட்டிருப்போம், உன்னை வச்சு அவங்க இந்த இடத்தையே பிடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அவனே கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அவன் இல்லை, என்னால் உங்களுக்கு இன்னும் வேலை நடக்க வேண்டியது இருக்குது அப்படி இப்படின்னு உயிர் பிச்சை வாங்கிடுறான். எப்படியோ காலில் கெஞ்சி கதறி உயிர் பிச்சை வாங்கிடுறான். ஆனால் நீ மன்னர்கிட்ட இந்த கடிதத்தை எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துறான். அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, அந்த பிறப்புகள் இளவரசியோட உடம்புக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ட்டு அதில் அவன் எழுதி வச்சிடறான். அதை பார்த்தோன்னே மன்னருக்கு ஒரே டவுட்டு. இப்போ டெய்லியும் அவங்க இளவரசியோட அப்பா கனவுல மிரட்டிகிட்டே இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் வருது. ஏன்னா அவரை இவர் தானே கொலை பண்ணார், ஸோ அதெல்லாம் கனவுல வந்துட்டே இருக்குது. கரெக்டாக இந்த லெட்டர் அவர் கையில் மாட்டவும் ஓகே இது என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க டைமில் தான் கரெக்டாக அந்த லூசு பொண்ணு, நான் இளவரசிக்கு நல்லது பண்ணுறேன், நான் தான் அவளுக்கு ஃபுல்லாக நல்லது பண்ண போகிறேன்ற மாதிரி இளவரசி முதல்ல தளபதியும் இளவரசியும் மாற்றி லெட்டர் எழுதிக்கிட்டாங்க இல்லையா, ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு வர சொல்லி. அந்த லெட்டரை என்ன பண்ணுறா, எப்படியாவது மன்னர்கிட்ட கொடுத்துடணும், தளபதி கிட்டேருந்து இளவரசியை காப்பாற்றின்னு நினச்சி ஒரு மன்னரோட டேபிள் மேலே தெரியாமல் வச்சிடறாங்க, யாருக்கும் தெரியாமல். தளபதி கிட்டேருந்து காப்பாற்றதை நினச்சி, அதாவது எலிவாயிலேருந்து தப்பிக்கிறத நினச்சி புலிவாயில் போய் மாட்டிப்பாங்க இல்லையா, அது இந்த கதை தான். அங்கேருந்து காப்பாற்றுறத நினச்சி கடைசியில் இங்கே மாட்டி விட்டுட்டா. இவங்களே எப்பட்றா இளவரசி உடம்புல அது இருக்கான்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க டைமில் கரெக்டாக இவ கொண்டு வந்த லெட்டர் மாட்டிடுச்சு. இப்போ உடனே மன்னர் மந்திரிக்கு ஆர்டர் போடுறாங்க, நீ போயிட்டு நம்ம இளவரசியை கூட்டிகிட்டு வந்துடு, அவன் இனிமேல் அங்கே இருக்க வேணாம் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி கூட்டிகிட்டு வர சொல்லிடுறாங்க. இளவரசி வந்த உடனே அவங்களுக்கு
உபசரிப்புலாம் ரொம்ப பலமாக இருக்குது. அவங்க மன்னரும் மந்திரியும் சேர்ந்து ஏதோ ஸ்பெஷலாக உங்களுக்காக மேட் பண்ண ஃபுட்டு இளவரசி, நீங்கள் இதை கண்டிப்பாக சாப்பிட்டேவும் ஸ்பெஷலாக பண்ணது அப்படி இப்படின்னு அவனுங்க பாட்டுக்கு ஐஸ் வச்சு இளவரசி வேணான்னு சந்தேகப்பட்டாலும் எப்படி அவங்க கிட்ட கொடுத்துட்றானுங்க. அதில் எதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கானுங்கன்னு மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறமா வழக்கம் போல் இளவரசி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே நைட்டு ஃபுல்லாக வந்து இளவரசி வழக்கம் போல் தூங்காமல் இருக்கிறதுக்காக எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மன்னர் அதில் தூக்கமானதான் கலந்து கொடுத்துருப்பாரு போல். அதை சாப்பிட்டப்பறம் அவங்களால தூங்காமல் இருக்கவே முடியல. நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு தலைமுடியை கட்டி வச்சுக்கிறது, அழுகுன முட்டையை மூந்து பார்க்குறது, வெங்காயத்தை எடுத்து கண்ணில் வச்சுக்கிறது, இப்படி விடிய விடிய ரகலையாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் தளபதி வந்துட்டு அங்கே ரோந்து இது பண்ணிக்கு வரப்போ பார்த்துட்றாங்க. அதாவது செக்யூரிட்டி செக்அப் வருவாங்கல்ல, அப்போ பார்க்குறாங்க ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்க போல அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கதான் எவ்வளோ அலப்பறையாக நடக்குதுன்னு. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தளபதி அவங்க கூடயே சப்போர்ட்டுக்காக இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றத தளபதி சொல்லிடுறாங்க. அதனால் சரி கூட இருந்து யாருமே சரி இளவரசிக்கிட்ட கூட சொல்லலை நைட்டு தளபதி இருந்தாங்கன்னு. அதுக்கப்புறமா மன்னரோட அடுத்த ஒய்ஃப் வந்துடுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு 73 வயசு பிறக்க போகிற ஒரு கிழவனுக்கு 13வது பொண்டாட்டி தேடிட்டு இருக்காங்கன்னு இவங்களை வந்து மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறாங்க. நீ அவனை கட்டிக்கோ அப்படின்ட்டு. இளவரசியும் வந்துட்டு சரி இவங்க கிட்ட ஓகே சொல்லிட்டா இவங்க இந்த ஐடியாவை பற்றி கண்டிப்பாக மன்னர்கிட்ட சொல்லுவார். அப்போ வந்து மன்னருக்கு நம்ம கிட்ட பிறப்புகள் பற்றி இருக்கிற சந்தேகத்தை தீர்த்துக்கதாக கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்காருன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டார். அப்போ என்னதான் ஒரு மைண்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமேன்றதுக்காக இவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க. இதை தெரிஞ்ச உடனே இளவரசர் என்ன பண்ணுவான், அவன் ஒரு 10-15 மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு வருவான். நீ எப்படி போய் ஒரு கிழவனுக்கு ஓகே சொல்லலாம், இங்கேப்பா நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் விதவிதமா அப்படின்னு. இல்லை அவங்க கிட்ட ஓகே சொன்னால் அவங்க அதை பற்றி மன்னர்கிட்ட பேசுவாங்கல்ல, அதனால தான் ஓகே சொன்னேன். உனக்கு என்ன மன்னர்கிட்ட பேசணும் அவ்வளோதானே, இவங்கள ஒருத்தர் ஓகே பண்ண நானும் போயிட்டு மன்னர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இளவரசியும் ஓகே பண்ணுவாங்க. ஆனால் வர ஒவ்வொருத்தனையும் இவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு சேச்சா இவன் ஒல்லியாக இருக்கான், சேச்சா இவன் குண்டா இருக்கான், இவன் குளிக்கவே மாட்டான் போல, இவன் மேலே நாறுது, அது இதுன்ட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கடைசியில் இளவரசி டயர்டாகி தூங்கியே போயிடுறாங்க. ஒருத்தரையும் அவன் வந்து செலக்ட் பண்ணவே இல்லை, கடைசி வரைக்கும் செலக்ட் பண்ணவும் விடலை. இளவரசிக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சோடனே தளபதி கிளம்பி வந்துடுறாங்க. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டது போதும், கொஞ்சம் மூடிட்டு போய் தள்ளி தள்ளி நில்லுங்களா அப்படின்ட்டு 2 பேரையும் மாறி மாறி திட்டி விட்டு தளபதியை அங்கேருந்து இளவரசியை அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இளவரசர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. மன்னருக்கு டவுட் வந்துச்சு, அதனால தான் இப்படி அதெல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை சொல்லி முடிச்சோடனே இளவரசர் என்ன பண்ணுறான், இதுக்கு மேலேயே நீ இங்கே இருக்காத, நான் ரொம்ப வருஷமாக சொல்கிறது இதுதான், இந்த கண்ட்ரிக்கு வெளியே நான் உனக்கு ஒரு நல்ல லைஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அங்கே போயிடலாம், நாளைக்கே போயிடலாம், இந்த தடவை என் பேச்சை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறமா மந்திரி வந்து மன்னர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி இளவரசியை கூட்டிகிட்டு போகிறான். இளவரசி என்னதான் அந்த மந்திரக்கல்லை எனக்கு பயன்படுத்த தெரியாது, அது தெரியாதனமாக என்னோட உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னாலும் மன்னர் கேட்கல. அவர் வந்து வழக்கம் போல் அந்த தூக்க மருந்தை கலந்து அந்த சூப்பை கொடுத்துட்றாங்க. இளவரசியும் ஒரு வழி இல்லாமல் அது குடிக்க வேண்டியதாக போயிடுது. சரி ஒரு தடவை இவர் சொல்கிறத செஞ்சுருவோம், அப்போ தான் நம்மளை விடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் குடிச்சிட்றாங்க. ஆனால் அவங்களுக்கு கனவு வரக்கூடாது இல்லையா, இன்னும் அவங்களுக்கு ஒரு சில டைம் கனவு வந்தாலே அவங்க இறந்துருவாங்க, அந்த மாதிரி தானே. ஸோ வந்துட்டு இளவரசியோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா உடனே போயிட்டு தளபதியை கூப்பிட்றா. தளபதி என்ன பண்ணுறான்னா அந்த கொலைகாரங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல தான் சுற்றி சுற்றி செக்யூரிட்டி கேட்டுப்பாரு. கரெக்டாக அந்த கொலைகாரங்களும் வந்துடுவாங்க. ஆனால் அவங்கள அட்டாக் பண்ண போகிற டைமில் தான் இளவரசியோட ஃப்ரெண்டு போயிட்டு இந்த மாதிரி இளவரசிக்கு பிரச்சனை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி தளபதியை கூட்டிகிட்டு வந்துடுவா. ஆல்ரெடி இங்கே இளவரசியோட தூக்கத்தை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சுற்றி நிறைய செக்யூரிட்டி போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் எப்படியும் மயக்க மருந்து கொடுத்து தளபதி உள்ளே போயிடுவாங்க. தளபதி போகிறதுக்குள்ளாரியே இளவரசிக்கு கனவு வந்துடும். அவங்க கனவுக்குள்ளே போயிட்டு நிறைய விஷயத்தை ஏதோ பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் தளபதி நடுவுலேயே போயிட்டு கனவுலேருந்து அவங்கள எழுப்பிடுவாங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு யாரோ ஒருத்தர் முகமூடியெல்லாம் அணிஞ்சிட்டு வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம இளவரசியோட டாக்டர் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை இந்த மாதிரி இளவரசி தூங்கக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் மருந்து கொடுக்க வந்தேன், நான் நீங்கன்னு தெரியாமல் தான் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்தேன்னு சொல்லி தளபதி கிட்ட சொல்லி சமாளிச்சுட்டு அவங்க கொண்டு அந்த மருந்தையும் கொடுத்துட்டு கிளம்பிடுவார். ஆனால் தளபதிக்கு என்னமோ அவர் மேலே ரொம்ப டவுட்டாகவே இருக்கும். அவர் கொடுத்த மருந்தையும் இளவரசிக்கு கொடுத்துருக்கவே மாட்டார். அதுக்கு பதிலாக அந்த மருந்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சி வச்சுருப்பாரு. வழக்கமாக ஒரு நாடுனா மற்ற நாடுகளும் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேறு நாட்டு தூதுவர்கள் வராங்க.
அந்த நேரத்தில் தான் இளவரசி தப்பிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவன் தம்பி அவங்களும் பிளான் போட்ட மாதிரி இந்த கண்ட்ரியை விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணுன்னு பிளான் பண்ணபடி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் அந்த டைமில் தான் வேறு கண்ட்ரியிலேருந்து சில ஆட்கள் வருவாங்க. இளவரசியும் அவங்களோட தளபதியும் வருவாங்க. ஆனால் இளவரசி எஸ்கேப் ஆக முடியாமல் அங்கேயே மாட்டிக்கிறாங்க. புதுசாக வந்த அந்த நாட்டு இளவரசி ரொம்பவே கெத்தாக இருக்கா அண்ட் ரொம்ப திமிரு பிடிச்சவளாகவும் இருக்கா. அவள் தான் இவளை திரும்பவும் உள்ளே கூட்டிகிட்டு போவா காப்பாற்றி. அந்த நேரத்தில் மன்னர் அவளை கூப்பிட சொல்லியிருப்பாங்க. மன்னர் கூப்பிட்டு திட்டுறாங்க, இந்த நாட்டோட எந்த மூளைக்கு போனாலும் உன்னால் என்கிட்ட தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி இளவரசியை ரொம்பவே திட்டுறாங்க. இளவரசிக்கு தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்தோம். அவள் இல்லை, நான் உங்கள் நாட்டு இளவரசி கூட தான் தங்குவேன், எனக்கு அவங்க தான் வேணும், அவங்க ரூம் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி அவங்க கூட போய் தங்குவா. அது மட்டும் இல்லாமல் அவங்கள ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுவா. அவங்க பெட்டில் ஷூவோட போய் படுக்கிறது அப்படி இப்படின்னு. இதெல்லாம் இளவரசிக்கு கோவமாக வந்தாலும் வேற ஒன்றும் பண்ண முடியாது, வேற வழியே இல்லை, இவளை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம நாட்டுக்கு அந்த கெஸ்ட்ன்றதுனால அமைதியாக பல்ல கடிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து வெளியே ஊர் சுற்றி பார்க்கலான்னு போவாங்க. அங்கே அப்படிதான் அவங்க கண்ட்ரியோட காயின் தான் கொடுப்பான், ஆனால் அது இங்கே செல்லாதில்ல. ஆனால் அதுக்கு என்ன சொல்லுவா, என்ன நீங்கள் என் காயின் கூட வாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா. இளவரசர் நான் வாங்கி தரேன்னு சொன்னாலும் நான் பசங்க காசு தான் செலவு பண்ண மாட்டேன், எனக்கு என் காசு தான் வேணும், என் காசுல தான் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருப்பா. ஆனால் கடைசி வரைக்கும் எதுவுமே வாங்க முடியாமே போயிடும். அதுக்கப்புறமா இளவரசர் ஒரு இடம் வச்சு நடத்துவாங்க இல்லையா, ரொம்ப காஸ்ட்லி திங்ஸ்லாம் சேல் பண்ணுற இடம். அந்த இடத்துக்கு போவாங்க. உனக்கு எதாவது திங்ஸ் வேணும்னா நானே வாங்கி தரேன்னு சொல்லி இளவரசர் சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அங்கே இருக்கவங்க கிட்ட அடித்து பிடுங்கி அவள் காயினை வச்சுட்டு அவள் ஒரு ஊசி எடுத்துகிட்டு வந்துடுவா. தளபதியும் இளவரசி இந்த மாதிரி இவங்க கூட தான் சேர்ந்து ஊர் சுற்றிட்டு இருக்காங்கன்றதை கேள்விப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு காலையில் அவங்க தப்பிக்க பிளான் பண்ணது, எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி கடைசியில் சொதப்பினானது எல்லாமே தெரிஞ்சு இளவரசியை பார்க்கலான்னு வருவாங்க. நீ என் கூடயாவது தங்கு அப்படின்னு எவ்வளோ தூரம் கேட்பாங்க. ஆனால் இளவரசியை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுவார். அந்த புது இளவரசி அந்த கொண்ட ஊசி ஒன்று வாங்கினா இல்லையா, அது வாங்கினதே இளவரசியோட காலில் இருக்க அந்த சங்கிலியை காப்பை கலட்டுறதுக்கு தான். ஆனால் நம்ம இளவரசி என்னமோ இல்லை, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் போட்டுக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னுவா. எங்கள் கண்ட்ரிலலாம் தப்பு பண்ணவங்க மட்டும்தான் இதை போடுவாங்க, பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டுக்கிறேன்னா அவள் அதை போட்டுகிட்டே இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் இளவரசி வழக்கம் போல் நைட்டில் தான் முடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, அதுக்கப்புறம் நான் செத்துருவேன், நீங்கள் வேணா என்ன தூக்கு தண்டனை கூட கொடுங்க, என்னமோ பண்ணுங்க, எப்படியும் நான் சாகிறது முடிவாயிடுச்சு, ஆனால் விட்டிங்கன்னா நான் வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு நிம்மதியாவது சாவனே அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அவங்க அப்பா மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே இவ இருக்கிற எல்லா சான்ஸையும் யூஸ் பண்ணிட்டா, அட்லீஸ்ட் அந்த பிறப்புகள் இல்லாத நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இவ சாகிறது கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்றதுனால இனிமேல் நான் உனக்கு அந்த தூக்க மருந்தெல்லாம் தரமாட்டேன், நீ உன் இஷ்டம் போல் இருக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு அவளுக்கு ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதனால் அவள் எப்பவும் போல் பகலில் தூங்குவா, நைட்டில் முடிச்சுட்டு இருப்பாள். இதெல்லாம் அந்த புது இளவரசிக்கு பார்க்க கொஞ்சம் வினோதமாக இருக்கும். அந்த புது இளவரசிக்கு நம்ம இளவரசி மேக்கப் போட்டுட்ருக்காங்க. அவள் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்து கூட இருக்க மாட்டா போல், ஒவ்வொன்றும் இது என்னதுன்ட்டு இருக்கா. அந்த மாதிரி அவங்க 2 பேரும் மேக்கப் போட்டுட்ருக்காங்க. அதை காலையிலேருந்து உட்காந்து தளபதி வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்களும் முடிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு. அது சரி, 2 பொண்ணுங்க சேர்ந்தாதான் என்றைக்குமே சீக்கிரமாக பேசி முடிக்கவே மாட்டாங்களே, ஊர்க்கதை உலக கதை எல்லா கதையும் பேசுவாங்க. பத்தாத்துக்கு இவங்க மேக்கப் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்லவா வேணும். அப்போன்னு பார்த்து அந்த புது இளவரசி யாரோ வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கிறத நோட் பண்ணுறா. உடனே கத்தி எடுத்துட்டு தளபதி கழுத்துலேயே வைக்கிறா. இளவரசி இல்லை இவங்க என்னுடைய செக்யூரிட்டி தான் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்போதைக்கு காப்பாற்றி விட்டுறா. அதுக்கப்புறமா தளபதிக்கிட்டே இனிமேல் நீங்கள் என்னை பார்க்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. என்னதான் இளவரசி அவங்க அண்ணாவோட கொலைக்கான காரணத்தை இவங்களும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இளவரசியும் முடிஞ்ச அளவுக்கு மன்னர்கிட்ட இளவரசர்கிட்டன்னு அந்த அரண்மனையில் இருக்க அத்தனை பேர்கிட்டையும் தளபதியோட அண்ணாவை பற்றியும் அவர் லவ் பண்ண அந்த பொண்ணு பற்றி எல்லா கதையுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க அப்பா எந்த காரணத்துலையுமே இவங்க கொலையில் சம்மந்தப்பட்ட மாதிரி தெரியவே இல்லை. இருந்தாலும் ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம், நமக்கு எதுவும் கன்ஃபார்மாக தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம தளபதிக்கு ஹோப் கொடுக்கவும் வேணான்னு தளபதியும் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாரும் ஜோலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.